வணக்கம் மக்களே, நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். மதகத ராஜா படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர் சி அவர்கள். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு விஜய் ஆண்டனி. இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்காக விஷால், சந்தானம் அண்ட் வரலட்சுமி, அஞ்சலி, மணிவண்ணன், மனோபாலா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. மதகத ராஜா படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல அஞ்சலி அவங்க அப்பாவை வந்து காப்பாற்றுறாரு. அதிலிருந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது, அதாவது அஞ்சலிக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு லவ் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக்கப். அங்கே வந்து அவர் ஒரு மாஸ்டர் கல்யாணத்துக்கு போகும்பொழுது அவர் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து சின்ன பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வில்லன் கிட்ட போய் அடிச்சு அதை சால்வ் பண்ணுறாரு. இதுதான் படத்தோடைய கதை. ஆக்சுவலாக எனக்கு ஓவராலாக படத்தை பார்க்கும்பொழுது அது நல்லா இருந்துச்சு. எப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து சின்ன சின்ன ஃபன்ஸ் அதோட சேர்த்து சந்தானம் உள்ள வந்தப்புறமா பயங்கரமாக வந்து அவர் பண்ணுற, அதாவது காமெடி சந்தானமாக இருந்து அவர் வந்து ஒரு காமெடி பண்ணுவார் இல்லையா, அந்த காமெடியில் வந்து நிறைய வந்து போச்சு. அப்படியே வந்து ஜாலியாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க முடிச்சு செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு பக்கம் வந்து வில்லன் அவர் பண்ணுற இது, அதுக்கு நம்ம விஷால் கொடுக்குற ஃபைட் சீக்வன்ஸ், அவருடைய கவுண்டர், அவருடைய பஞ்சஸ் கூட வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிவண்ணன் அவர்கள் இருந்தார், மனோபாலா அண்டு சந்தானம். இப்படி நிறைய வந்து ஜாலியான ஒரு ட்ராக்ல மறுபடியும் வந்து சுந்தர்த்தி அவருடைய பாணியில் வந்து கதையை சொல்லிட்டாரு. எனக்கு பர்சனலாக ஒரு சில இடங்களில் பிடிக்காதது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு சில இடங்கள் இல்லை, கிட்டத்தட்ட அது கொஞ்சம் ஒரு ஓவரான மசாலான்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வரலட்சுமியாக இருக்கட்டும் இல்லை அஞ்சலியாக இருக்கட்டும் காமிச்ச ரொம்ப கிளாமராக வந்து காமிச்சிருந்தாங்க. நிறைய இடங்களில் வந்து டபுள் மீனிங்ஸ் வந்து ரொம்பவே இந்த அடல்ட் ஜோக் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயம்லாம் வந்து இது பண்ணும்போது எப்புட்றா நீங்கள் வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கும்பொழுது குழந்தைங்களாம் வந்து வருவாங்க. இதுக்கு குழந்தைங்களாம் வந்து வரும்பொழுது இவ்வளோ ஒரு சில டபுள் மீனிங்ஸு, ஒரு சில, அதாவது கோலியை எந்த இடத்துல போடணும்னு இருக்குது, கிளவரேஜ்லாம் போய் கோலி போடுற மாதிரியான சீன்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். நிறைய சீன்ஸை வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பேட் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. அது மதகத ராஜா 2013 ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து தள்ளி 2025 தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் அந்த கேப் ஆயிடுச்சு. பட் இந்த 13 வருஷம் கேப்பை கழிச்சு வந்து கூட சந்தானத்தோடைய காமெடி, சுந்தர்சியோடைய அந்த கதை சொல்லும் பாணி ஜாலியாக ஒரு ஃபன்னான ஒரு மூவியாக வந்து ஒரு என்டர்டெய்னராக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு உண்மையாலே. குறிப்பாக மனோபாலா அவர்களுடைய கடைசி அந்த 15-20 நிமிஷம் காமெடி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இன்னொரு பக்கம் விஜய் ஆண்டனி அவர்களும் வந்து செம்மையாக வந்து ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 சாங் வந்து அப்பயே வைப் பண்ணுற மாதிரி தோணுச்சு. விஷால் முதல் பண்ண அந்த மை டியர் லவர் சாங்குமே இதில் தான் இருக்குது. அது பயங்கரமாக இருந்துச்சு விஷுவலாக. அண்டு சதா ஒரு சாங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆர்யா அவர்களுமே ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட் ரோல் வந்து பண்ணியிருந்தார். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் வந்து இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு சில விஷயங்களை தவிர்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். இங்கே நிறைய குழந்தைங்க வந்து வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாதிரி இவ்வளோ கிளாமராக வந்து பெண்களை காமிக்கிறது சரியா இல்லை. அது எப்போ வந்து இருந்தாலுமே அது வந்து சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்லுவேன். ஸோ மதகத ராஜா உங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம புலிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.